வணக்கம் மக்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கோவை சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் சார். அதாவது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டி ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா வெச்சி செய்து சார். இந்த கண் திருஷ்டி போகிறதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான பரிகாரம் இருக்கா? ஸ்ரீ குருப்யோ நமः. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தப கம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்மை குருநாதர் திருமிகு புதுக்குடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஒரு நல்ல கேள்வி, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை நம்ம கொடுக்கணும். அருகம்புல் நம்ம ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு புல், சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆள் போல் தலைத்த அருகு போல் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அருகு போல் வாழணும் அப்படிங்கிறது ஒன்று. அருகு போல் வேறு ஊன்ற வேண்டுமாமா. நீங்க சாதாரணமா அருகம்புல் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வரவே வராது. அவ்வளவு ஆழமா, இத்தினோண்டு புல்லு தான், அவ்வளவு ஆழமா இருக்கக்கூடியது. புல் வகைகள்ல இது ராஜா, அரசன், புல் வகைகள்ல அரசன் போன்றது. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பட்டாபிஷேகம் செய்துக்கிறப்ப, இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 60ஆம் கல்யாணம் இந்த மாதிரி சாந்தி எல்லாம் பண்றப்ப இந்த அருகம்புல்லை கையில வச்சு கட்டுவாங்க. பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் பொழுது அருகம்புல்லை வைத்து ஒரு மந்திரம் சொல்லி அதை வைப்பாங்களாமா. நம்ம மாயாபஜார் படத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்து மாயாபஜார், இந்த காலத்து மாயாபஜார்ல மந்திரம் இதுன்னு 2 பேர் கூடவே சுத்திட்டு இருப்பாங்க, தங்கவேல் கூட. அந்த மாதிரி அந்த அருகம்புல்லை வைத்து மந்திரிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்க பாம்பு கீரி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, இந்த கீரி அடிக்கடி போய் இந்த அருகம்புல்ல கடிச்சு மென்னு துப்பிட்டு பாம்பு கூட சண்டை போடும். அந்த பாம்பினால் ஏற்பட்ட அந்த விஷ முறிவை கூறுவது அந்த அருகம்புல். அதே மாதிரி நம்ம வீட்டுல பூனை, நாய் இதெல்லாம் நோய் வந்துச்சுன்னா நம்ம டாக்டரை தேடிட்டு போவோம் இல்லையா? பூனை நாயெல்லாம் எதை தேடிட்டு போவோம்னா அருகம்புல்லை தேடிட்டு போவோம். போய் அந்த அருகம்புல்லை மென்னு சாப்பிட்டுதுன்னா அதுக்கு உள்ள போனா அத்தனை விஷமும் வெளியே வந்துடும். ஸோ அருகம்புல் அப்பேற்பட்ட ஒரு விஷயம். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கெல்லாம் காலையில் வாக்கிங் போகிறப்ப அருகம்புல் ஜூஸ் போட்டே விற்கிறாங்க. அருகம்புல் அவ்வளவு உள்ள என்ன டாக்ஸிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய என்னென்ன கெட்ட கழிவுகள் இருக்கோ இது அத்தனையும் சரி பண்ணக்கூடியதாக இந்த அருகம்புல் இருக்கு. அப்போ இந்த அருகம்புலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எதிர்மறைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்களேன். அருகம்புல் ஆக்சுவலா அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கும். அஸ்வினி நட்சத்திரம் அருகம்புல்லை குறிக்கும். நீங்க வீட்டை விட்டு வெளியே போறப்போ, வீட்டை விட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன், அல்லது எனக்கு ஏதோ ஒரு காரியமா போறேன், ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போறேன், நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஆக வேண்டியிருக்கும். அப்படி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு எலுமிச்சம்பழம் கூட 2 அருகம்புல்லையும் எடுத்து ஜோப்ல உங்க கூட வச்சுட்டு போய் பாருங்க. கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்களை, நம்ம கொஞ்சம் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனாவே போருமே, எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் சுத்தி இருக்காங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கியா, சூப்பர்ன்னு சொல்றவன்ல உனக்கு என்னப்பா அப்படின்னு ஒரு அசூயையான பேச்சுக்கள் தான் நமக்கு அதிகமா நம்ம பார்ப்போம். அப்ப அந்த அசூயையான பேச்சுக்கள் உங்களை பார்க்கக்கூடிய பார்வை, அதான் கண்ணு திருஷ்டி. திருஷ்டின்னா என்ன? பார்வை அப்படின்னு அர்த்தம். திருஷ்டிக்கிறதுன்னா பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்ணினால் பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் பிரச்சனை கொடுத்துருமான்னா கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். நீங்க மகாபாரதத்துல துரியோதனனுடைய அம்மா இருந்தாள காந்தாரி, அவ கண்ணை கட்டிட்டே தான் இருந்தா. கடைசியில துரியோதனனுக்கு பவர் கொடுக்கணும்னு இத்தனை நாள் தன் கணவனுக்காக அந்த பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டித்தேன், அதோட பவர் தான் கண்ணுக்குள்ள இருக்கு, உன்னை நான் பார்க்கிறேன், உன் தேகமே வஜ்ரம் ஆயிடுன்னு சொல்லி அந்த துணியை அவுத்துட்டு துரியோதனனை முழுவதுமாக பார்ப்பாள். அவன் தேகமே எத்தனை பட்ட ஆயுதம் பட்டாலும் ஆகாதுங்கிற பவர் அந்த கண்ணுக்கு நல்லதையும் பண்ண வச்சது. நீங்க கண்ணுல தீட்சை கொடுக்கறதுலாம் சொல்லுவாங்க. இப்ப சன்னியாசிகள் தீட்சை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்ணுனால வேலை பண்ண முடியுமான்னு கண்ணில் பார்த்தே கர்ப்பமாக்கிட்டாங்கிற கதையெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். நீங்க இதுவும் மகாபாரதத்துலதான் வரும். அந்த பராசரர் ஒரு மத்சகந்தின்னு சொல்லிட்டு அவ கூட வரப்போ அவளை ஜஸ்ட் பார்த்துருப்பா, அவளை கர்ப்பமாயிடுவா. அவருக்கு அந்த மத்சகந்திக்கு பிறந்தவர் தான் வியாசர், வேதவியாசர்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். எதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பார்வை இத்தனை விஷயத்தை செய்யும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ ஒரு கண் பார்வை, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கண் அடி 2 விஷயம் இருக்கு. கண்ணோட அடி
கண்ணாடி, நம்மள கண்ணு காலில் பற்றக்கூடாது, பட்டுச்சுன்னா குத்திடும் இல்லையா, இந்த ரெண்டுமே படக்கூடாது. அதுக்காக நிறைய பரிகாரங்களை நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உப்பு சுத்தி போடுறது அப்படிம்பாங்க, உப்பு மிளகாய் வச்சு சுத்தி போடுறதும்பாங்க. நம்ம போற இடத்துக்குலாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தையும் ஒரு அருகம்புல்ல மாத்திரம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா நமக்கு இந்த எதிர்மறையாக நம்ம பார்க்கறனாலயோ ஒருத்தர் பேசினனாலயோ நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை இந்த அருகம்புல் வந்து தீர்க்கும். திருஷ்டி பரிகாரமா நிறைய 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 விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. எதை உபயோகப்படுத்துறதுங்கிறது நமக்கு தெரியாது. சாதாரணமா நம்ம வீட்டுல நம்ம அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உப்பு சுத்தி போடுவாங்க. அது மிகப்பெரிய திருஷ்டி பரிகாரம். ஏன்னா உப்புக்கு வந்து அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும், நெகட்டிவ் ஃபோர்ஸை வந்து வெளியெடுத்துரும். வீட்டில் நீங்கள் 4 மூலையில் கண்ணாடி பாட்டில் உப்பு போட்டு வச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் அது இழுத்து அது கருகிடும். அதை போட்டுட்டு திருப்பியும் வேற உப்பு போட்டு வச்சுக்கலாம். உப்பி சுத்தி போட்டுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு முதல் பரிகாரம். ரெண்டாவதாக, ரொம்ப இவங்க கேட்ட மாதிரி உடம்பு வலி வந்துடுது சார், நோய் தாக்கம் வந்துடுதுன்னா, நம்ம குளிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அதுல ஒரு பிடி, ஏன்னா கடல் இருந்ததுன்னா கடல்ல போய் குளிக்கிறான், கடல் இருக்கிற ஊர்லயே யாரும் போய் குளிக்கிறது இல்லை. ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உப்பு ஒரு பிடி அந்த தண்ணியில, குளிக்கிற தண்ணியில போட்டுட்டு அதை குளிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் கம்மியாகும். அடுத்தது கற்பூரம் சுத்தி போட்டுக்கிறது, எலுமிச்சம்பழத்தை சுத்தி நெருக்கி வெளியே போடுறது, நிறைய திருஷ்டிக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப சுலபமா நான் பண்ண முடியுங்கிறது ஒரு எலுமிச்சம்பழத்தையும் ஒரு அருகம்புல்லையும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு அல்லது டெய்லியுமே ஒன்று வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். சரியா, இந்த அருகம்புல் எலுமிச்சம்பழம் இதை ரெண்டையுமே நீங்க வெளியே போறப்ப எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகி பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார். நன்றி.